ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 3 வீக்ஸ் கழித்து நானும் என் கணவரும் சேர்ந்து போய் காய் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஏன்னா 3 வீக்ஸாக நான் மட்டும்தானே காய் வாங்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் தூரம் போய் வாங்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் போனோடனே தூக்குனது இந்த வாட்டர் மெலன் தான். எனக்கு வாட்டர் மெலன்னா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் ரொம்ப இடத்துல விலை கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அது பார்க்குறதுக்கே 5 கிலோ வரும் போல். அதை வாங்கிட்டு வந்து நான் என்ன பண்ணுறது, அதனாலேயே குட்டியாக தேடிட்டு இருந்தேன். இன்றைக்கி கிடச்ச உடனே தூக்கிட்டேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி குட்டியாக கிடைக்கட்டும், விலை கம்மியாகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த சீசனே முடிஞ்சிடும். ஆனால் நான் வாங்க மாட்டேன். ஏன்னா போன வாட்டி அப்படி தான் ஆச்சு. அதனால் இந்த வாட்டி எப்படியாவது கண்டுபிடிச்சி வாங்கணும்னு நினச்சேன். வாங்கியாச்சு. டேஸ்ட்டாக எப்படி இருக்குன்னு தெரில. அதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சம் காயும் வாங்கியிருந்தேன். இந்த அடிக்கிற சம்மருக்கு எல்லா கடையிலையும் காய் வேறு வதங்கி போயிருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே சூப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தோம். ஏன்னா ப்ரெட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். அங்கேயே முட்டை, அப்புறம் கொஞ்சம் தயிர் வாங்கிட்டு கொஞ்சமாக காய் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா அங்கே வதங்கி போயிருந்ததுனால அவ்வளோ வாங்கலை. அதனால் இங்கே ஒரே ஒரு காய் மட்டும் வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் அப்படியே ப்ரெட் ஆம்லேட்டு போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எப்போவுமே க்ரீன் சட்னி அரைச்சி மசாலா மாதிரி ப்ரெட் ஆம்லேட் போடுவாங்கள்ல, அப்படி தான் போட்டுட்ருப்பேன். ஏன்னா அதுதான் என் கணவருக்கு பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி என்னாச்சுன்னு தெரில, சிம்பிளாகவே எனக்கு ப்ரெட் ஆம்லேட் போட்டு கொடுத்து சொன்னாங்களா, அதனால் சிம்பிளாக அப்படியே உப்பு மட்டும் போட்டு கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது இப்படி தான் ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்டேன். கடையிலலாம் இப்படி தான் போட்டு கொடுப்பாங்க. ஆனால் வீட்டில் வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லி தான் அப்படி செஞ்சுருந்தேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாய். அடுத்த vlogல பார்க்கலாம்.